Namaste children, welcome to science class. Today we see a new lesson. Lesson number 1, My Body. First of all, we see the learning objectives. After learning this lesson, you will able to know the benefits of hand washing, understand self-hygiene. Self-hygiene means personal hygiene. Next, acquire the habit of using toilets and avoiding open defecation. Know the precautions to prevent the sense organs. Recognize the differences and similarities in people appearance and abilities. Then understand good touch and bad touch. Then grasp the importance of physical exercise. Okay, children, tick the items used for personal hygiene. Okay, இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பர்சனல் ஹைஜீனுக்கு யூஸ் ஆகக்கூடிய திங்ஸ் மட்டும் டிக் பண்ணுங்க. ஓகே children, first topic, cleanliness. Mitra is watching TV with her parents. An advertisement in the TV shows a toilet with germs. Mitra asked her dad what they are. He explains to her about the germs. Mitra, one child watching a TV. அப்போ அந்த டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் வருது. அப்போ அதில் ஜேர்ம்ஸ், டாய்லெட்டில் ஜேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுறாங்க. அப்போ ஜேர்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு அந்த கேர்ள் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. Do you know about germs? Germs are microorganisms that affects our body. They are found in all the places. If we do not maintain cleanliness, the germs will infect us and cause many diseases to us. Children, germs are a microorganism. Do you know the microorganism? Microorganism are very tiny living organisms. Organism means living particles, things, living things. Microorganism or a very tiny living organism. கண்ணுக்கே தெரியாது, அது இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. அந்த லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகே, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எங்கெல்லாம் இருக்கும்? எல்லா இடத்துலையுமே இருக்கும். எந்த பிளேஸில்? சாயிலில், வாட்டரில், அதுக்கப்புறம் ஏரில், எல்லா பிளேசஸ்லையுமே இந்த ஜேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஜேர்ம்ஸ்னால நம்மளுக்கு டிசீஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம குவாரண்டைனில் இருக்கோம்ல, என்ன ரீசன்லாம் குவாரண்டைனில் இருக்கோம்? கொரோனா வைரஸ், அதுவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ நம்ம கிளீன்லினஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வரும். அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் டாபிக், ஹேண்ட் வாஷிங். A dialogue between Shruti and her mother. After playing outside, Shruti returns home. Shruti, Mom, I am so hungry. Give me something to eat. Mother, Shruti, go and wash your hands. Shruti, no Mom, I want to eat first, then I wash my hands. Mother, no, you must wash your hands. Shruti, Mom, is it necessary to wash hands before eating? Okay, இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். சில்ட்ரன், ஸ்ருதி செய்கிறது கரெக்டா? ஸ்ருதி அவுட் சைடில் அவங்க என்ன பண்ணுறாங்க, விளையாண்டுட்டு வீட்டுக்கு வராங்க, என்ட்ராகிறாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? ஹேண்ட் வாஷ் செய்யலை. இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? கரெக்ட் ஆர் நாட்? ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே என்ன பண்ணணும்? நம்ம அவுட் சைடு வெளியில் போனாலும் இல்லை ப்ளே கிரவுண்டில் வெளியில் போயிட்டு விளையாண்டுட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கை காலெலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். சரி, அப்படி வரலைன்னா என்ன ஆகும்? அப்படி வரல, வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம அந்த மாதிரி செய்யலை, கரெக்டான செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஜேர்ம்ஸ், டர்ட் எல்லாமே நம்மளுடைய ஃபிங்கர்ஸில், பாமில் அப்படியே இருக்கும். பாம்னா உள்ளங்கை, ஃபிங்கர்ஸில், அதில் இருக்கக்கூடிய நெயில்ஸோடைய ரிட்ஜஸில், எண்ட்ஸில் அந்த டர்ட்டும் ஜேர்ம்ஸும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டயலாக் கண்டினியூ பண்ணலாம். எஸ், லுக் அட் யுவர் ஹேண்ட். இஸ் இட் க்ளீன் ஆர் டர்ட்டி? ஸ்ருதி, மை ஹேண்ட்ஸ் ஆர் டூ டர்ட்டி மாம். மதர், வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யுவர் ஹேண்ட்ஸ்?
Shruti, under the nails, in the ridges. Mother, yes, these are the places where the germs are hiding. Hiding means மறைஞ்சிருக்கிறது. It is so. Mother, yes, it is important to wash your hands. It is simple habit that helps your healthy. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அம்மாவும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறீங்களா? பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும், க்ளீனாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த டர்ட்ஸ் அண்ட் ஜெர்ம்ஸ் வந்து எந்த பிளேசஸில் வந்து இருக்கும்? நம்மளுடைய ஃபிங்கரில் இருக்கும், நம்மளோட நெயில்ஸில், அதோடைய ரிட்ஜஸில், பாமில், ஃபிங்கர்ஸில், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்போ ஹேண்ட் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? Next, steps of hand washing. Next, the steps involved in hand wash. Steps of hand washing. First one, wet your hands. Second, apply enough soap. Rub the palms. Rub the back of each hand together. Rub both hands holding all the fingers. Rub both the hands holding on the fingers. Next one, rub the back of the fingers. Rub the tip of the fingers. Rub the thumbs and ends of the wrists. Rinse both hands properly with enough water. First one, நம்ம ஹேண்ட்ஸை வந்து வெட் பண்ணிக்கணும், வாட்டரில் நனைச்சிடணும். சோப் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பாம்ஸை வந்து நல்லா ரப் பண்ணணும். அப்புறம் ரெண்டு ஹேண்ட்ஸையும் நல்லா ஜாயின் பண்ணி இந்த பிக்சரில் தந்திருக்க மாதிரி நல்லா வந்து என்ன பண்ணணும், நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். தென் இன்டர்லாக்டுனா இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஹேண்ட்ஸ் ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணி என்ன பண்ணணும், எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய ஃபிங்கர்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும், ரப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக் சைடு அதே மாதிரி செய்யணும். நெக்ஸ்ட் ஒன், டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். இந்த ஃப்ரண்ட் பிக்சரில் கொடுத்துருக்காங்களே, ஃபிங்கரோடைய டிப்பையும் நல்லா வாஷ் பண்ணணும். தென் ரப் த தம்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆஃப் த ரிஸ்டர்ஸ். தம்ஸ்னால் நம்மளுடைய அந்த கட்டை விரல்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்டர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய வாட்ச் போடுறவங்கள அந்த பிளேஸை தான் ரிஸ்ட்ன்னு சொல்கிறோம். இந்த பிளேஸஸையும் நல்லா ரப் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ரின்ஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் இனஃப் வாட்டர். சோப் ஒரு ட்ராப் கூட இல்லாமல் வாட்டர்னால நல்லா ஹேண்ட்ஸை வந்து என்ன பண்ணிடணும், நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங். சரி, இப்படி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்? கில்ஸ் ஆர் ரிமூவ்ஸ் germs, lowers the risk of disease like diarrhea. டயரியா அப்படிங்கிறது டிசீஸ். அடுத்து கில்ஸ் ஆர் ரிமூவ்ஸ் த germs. நம்ம இப்படி வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய germs வந்து ரிமூவ் ஆகிடும். நம்மளுக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும், அப்படியே வராது. நெக்ஸ்ட் ஒன், ப்ரிவென்ட்ஸ் ஐ இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம அந்த டர்ட்டோடே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐஸு, நோஸ் எல்லாத்தையும் டச் பண்ணும்போது அதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும், எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். லாஸ்ட் ஒன், ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால் லங் ப்ராப்ளம். அந்த லங் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். லங் ப்ராப்ளம்னா என்னது, மூச்சு விடுறது. அந்த நம்ம அந்த ஜெர்ம்ஸை ஸ்மெல் பண்ணும்போது நம்மளுடைய த்ரோட்டில், நம்மளுடைய நோஸில் இதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த ஜெர்ம்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செய்வோமா, ஹேண்ட் வாஷ் பண்ணுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சில்ட்ரன், இதில் இன்னொரு லிங்க் அனுப்பியிருக்கேன். அதில் வந்து ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க.
Next topic, using toilets. In the world, nearly 1 billion people have no access to toilet at all, and they are forced to do open defecation. Open defecation spreads disease such as cholera and diarrhea. Underground water is polluted by toilets and it also causes disease. Children also get affected by intestinal worms, which causes anemia. So it is necessary to use toilets. Okay, second topic, using toilets. யூஸிங் டாய்லெட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டில் 1 பில்லியன் பீப்புள் வந்து ப்ராப்பர் In the world, nearly 1 billion people have no access to toilet at all and they are forced to open defecation. 1 billion people வந்து அவங்களுக்கு டாய்லெட்ஸ் இல்லை, அதனால் ஓப்பன் டெஃபிகேஷன்ஸ்னால் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. என்னென்ன டிசீஸ்? காலரா, டயரியா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, அப்போ அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நம்மளுடைய எர்த்தில் இன்சைடில் நம்மளுக்கு வாட்டர் இருக்கிறது தான் நம்ம மோட்டர் போடும்போதோ இல்லை வந்து வெள்ளிலையும் அந்த வாட்டர் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூட் ஆகிடுது. அதுவும் பொல்யூட் ஆகிறதுனால, வாட்டரும் பொல்யூட் ஆகிறதுனால வாட்டர்லேயும் நம்மளுக்கு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால சில்ட்ரன் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸ் வருது, அனீமியா வருது. இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய வேர்ம்ஸ் தான் இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸ். இந்த வேர்ம்ஸ் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அனீமியாவும் என்ன ஆகுது, நம்மளுக்கு அனீமியா வர்றதுனால பசங்க வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியாது, ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியாது. அதனால் எல்லாருமே வந்து டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணணும். Do you know? பாருங்க, வேர்ல்டு டாய்லெட் டே இஸ் observed on November 19. November 19 is a World Toilet Day. Next one, why is it important to have a toilet? Having a toilet, first one, prevents disease like cholera. Cholera-வை prevent பண்ணலாம், cholera disease. Second one, offers privacy. Third one, convenient. Fourth one, safe. privacy-ஆவும் convenient, வசதியாகவும் சேஃபாகவும் இருக்கிறதுக்கு நம்ம டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் டாய்லெட். ஓப்பன் டெஃபெகேஷன் செய்கிறதுனால என்ன ஆகும், வாட்டர் போர்ன் டிசீஸ், வாட்டரும் பொல்யூட் ஆகி வாட்டர்லேயும் நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. செகண்ட் ஒன், டிசீஸ் காஸ்டு பை இன்செக்ட் கேரியர். இன்செக்ட் கேரியர்னா அந்த வேர்ம்ஸ்லையும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மஸ்கிட்டோலையும் நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் ஹவுஸ் ஃப்ளைனாலையும் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. லாஸ்ட் ஒன், பொல்யூஷன். நம்மளுடைய லேண்டு வந்து பொல்யூட் ஆகுது, லேண்டு, வாட்டர், ஏர் எல்லாமே பொல்யூட் ஆகுது. அதனால சில்ட்ரன் என்ன பண்ணணும், ஓப்பன் டெஃபிகேஷன் செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஷுட் வி டூ டு வாஷ் அவுட் த இன்டெஸ்டைனல் worms? We should use toilet and avoid open defecation. We should wash our hands after using the toilet. This will help us to have a healthy life. Okay children, avoid open defecation. Toilet மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஹேண்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இது நம்மளுக்கு ஹெல்த்தி லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் deworming Day is observed on February 10. February 10 is a National Deworming Day. Wormsனா என்னது? wormsனா புழுன்னு சொல்கிறது. நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.